அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு என்னடான்னா இட்லி தான் வச்சுருக்கேன். அதான் மாவை எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சது. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதுக்கு நான் குழம்பு ஒரு மட்டன் மசாலா மாதிரி உள்ள ஒரு குழம்பு தான். அதுக்கு நம்ம கிட்னி பீன்ஸ் போட்டு வைக்கக்கூடியது. இது எப்படி செய்யணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வச்சேன் எங்கள் வீட்டில். இட்லி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இட்லியும் எடுத்துட்டு ஒரு ஏத்தம்பழம் அவிக்க வச்சுருந்தேன். அப்போ அதுவும் வெந்துருச்சு. அப்போ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. அப்போது ஏத்தம்பழம், இட்லி, அந்த கிட்னி பீன்ஸ் மசாலா, இதுதான் எங்கள் வீட்டில் உள்ளது இன்றைக்கி காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்கள் இந்த குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. இது நம்ம சோறுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இடியப்பம், சப்பாத்தி, உரட்டி, இட்லி, தோசை, எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே இந்த குழம்பு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி செய்யணுங்கிறத போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அவனுக்கு லஞ்சுக்குள்ள பாக்ஸுக்கு சோறு வச்சுட்டேன். சோறில் இந்த கிரேவி வச்சுருக்கோம்ல, இந்த கிரேவியை தான், கிட்னி பீன்ஸ் கிரேவியை தான் நான் அதில் ஊற்றுறேன். ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டை ஒன்றா வச்சுருக்கேன். அவனோட டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் ரெடி பண்ணி லஞ்ச் பேக் தூர வரமாக தூக்கி வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.